அனைவருக்கும் வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் புகார் சம்பந்தமான வழக்கு, அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் குற்றவாளிதான் என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பை அளித்துள்ளது. அதனுடைய தண்டனை விவரம் வருகிற ஜூலை 2ஆம் தேதி சொல்வதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த வழக்கு சமூகத்திலே அரசியல்கள் மட்டத்தில் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய கையில் எடுத்து பரபரப்பை ஏற்படுத்தி ஏதோ அரசு தான் தவறு செய்திருக்கிறது என்று இருப்பது போல ஒரு மாய உலகத்தை ஏற்படுத்தினார்கள். அதையெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 5 மாத 6 மாத காலங்களில் இந்த தீர்ப்பு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டுக்குரியது. இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வந்தால்தான் சமூகத்திலே பெண்கள் தன்னம்பிக்கையோடு நடக்க முடியும் என்பது நமது கருத்து. நன்றி, வணக்கம்.